சங்கீதம் 22:30 ஏன் இங்கே ஒரு சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரே ஒரு சந்ததி என்று இங்கே சொல்லுகிறது. ஆனால் அதுக்கு முன்னால வாசிக்கும் போது 27 பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏன் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் என்று சொல்லுகிறார்? ஆனால் ஒரு சந்ததி உம்மை சேவிக்கும், அவரை சேவிக்கும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கு முன்பாக பூமியில் உள்ள எல்லைகள் எல்லாவற்றையும் குறித்து பேசுகிறார். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாவற்றையும் காண்பித்துக் கொடுக்கிறார். அவையெல்லாம் அவருடைய சமூகத்தில் தொழுது கொள்ளும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு சந்ததி என்று சொல்லி ஆண்டவர் வேறுபடுத்தி காண்பிக்கிறாரு. அது என்ன பிரியமானவர்களே? அந்த ஒரு சந்ததி என்று சொல்லும் போது வேதம் எல்லா ஜாதிகளுடைய சந்ததிகள் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தவில்லை. ஒரு சந்ததி என்று சொல்லும் போது எல்லா ஜாதிகளிலிருந்தும் கூட்டி சேர்க்கப்படுகிற ஒரே விதமான கூட்டத்தை குறித்து மட்டும்தான் கர்த்தருடைய வேதம் பேசுகிறது ஒழிய எல்லாரையும் இந்த இடத்திலே கொண்டு வரவில்லை. என்னதான் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் என்று நாம் வாசிக்க கேட்டாலும் அங்கே 30 ஒரு சந்ததி என்று சொல்லும் போது இதுலதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. எல்லா ஜாதிக்காரர்களிடத்திலிருந்தும் ஆண்டவர் தமக்கென்று ஒரே சந்ததியாய், கிறிஸ்துவின் சந்ததியாய் வேறு பிரித்து ஒன்று கூட்டுகிறார் என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் அறிய வேண்டும். அதைத்தான் இங்க வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஒரு சந்ததி அவரை சேவிக்குமாம். தலைமுறை தலைமுறையாக அந்த சந்ததி ஆண்டவரின் சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படுகிறது. அப்போ பிரியமானவர்களே, இதுலதான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு. இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான ஜாதி மக்கள் இருக்கிறார்கள். ஆனா எல்லா ஜாதிகளிலிருந்தும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் உண்டு என்பதை நீங்களும் நானும் விளங்கி கொள்ளுகிறோம். ஆகவேதான் இங்கே ஒரு சந்ததி என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தி பேசுகிறார். ஒரு சந்ததி. பிரியமானவர்களே, ஏன் இந்த இடத்துல ஒரு சந்ததி என்று வருகிறது என்று சொன்னால், இந்த சங்கீதம் 22வது சங்கீதத்தை நாம் 2 பகுதியாக பிரிக்க முடியும். முதல் பகுதியிலே 1ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து வேதம் சித்தரித்து காண்பிக்கிறது. சிலுவை பாடுகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவாய் பாடுபட்டார். ஏன்னா நீங்க முதல் வசனத்திலிருந்து பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு கதறலை நீங்களும் நானும் பார்க்கிறோமே. அந்த கதறல் மத்தேயு 27வது அதிகாரம் 46ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி அங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த சத்தத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற அர்த்தமா? அப்ப சங்கீதக்காரன் அன்றைக்கே கிறிஸ்துவ குறித்த மகிமையான வெளிப்பாடான காரியங்களை முன்னுரைத்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தின் துவக்கத்திலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் எவ்வளவாய் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் கல்வாரி சிலுவையிலே பலியானார் என்கிற காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சங்கீதம் 22வது சங்கீதத்திலே முதல் 21 வசனங்களுக்குள்ளே நீங்களும் நானும் பார்க்கிறோம், குமாரனுடைய பாடுகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாராளமாய் நீங்கள் பார்க்கலாம், அவர் எவ்வளவாய் பாடுபடுகிறார் என்கிற சத்தியங்கள் அதிகமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகளை தாண்டி 22வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய அந்த சங்கீதத்தின் முடிவு வரைக்கும் பார்க்கிறோம், உயிர்த்தெழுதல். அவர் எவ்விதமாய் விடுவிக்கப்பட்டு மரண உபாதிகளின் கட்டை தேவன் அவிழ்த்து அவரை எழுப்பினார் என்கிற அருமையான சத்தியத்தின் அடிப்படையிலே வசனங்கள் திட்டவட்டமாய் காண்பிக்கப்படுகிறது. அதைத்தான் 22வது வசனத்திலே பார்க்கிறோம், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து
சபை நடுவில் உம்மை என்ன செய்வேன்? துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வாக்கியத்தை தான் எபிரேயர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்களும் நானும் பார்க்க முடியும். எபிரேயர் 2:12 சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்களை எடுத்தீங்கன்னா ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் என்று அங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்போ சங்கீதம் 22வது சங்கீதம் 22ஆம் வசனத்தை தான் அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இது எதை தொடர்ந்து சம்பவிக்க கூடியது என்று சொல்லி பார்ப்போமே ஆனால் 9 மற்றும் 10வது வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அதைத் தொடர்ந்து அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்ததாம். நல்ல கவனிங்க, உண்மையாவே இது நமக்கு பிரோஜனமான சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். நாளை எதுக்காக நம்ம மைக்கு பயன்படுத்தலன்னா இந்த ரெக்கார்டுக்காக தான். அதனால இதை நீங்க வேற எதுவுமாய் நினைத்து விட வேண்டாம். பிரியமானவர்களே, அப்ப சபை நடுவிலே நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்லி எபிரேயன் ஆக்கியவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த விசேஷம் என்ன? ஏதோ ஒரு பாட்டு புஸ்தகத்தை வைத்து பாடல் பாடி ஏதோ ஒரு மகிமைப்படுத்துகிற அந்த காட்சி மட்டும் நினைத்திராதீங்க. வேதத்தினுடைய பொருளை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இது உண்மையாவே இது ஒரு மறைபொருள். அப்போ சபை நடுவிலே என் நாமத்தை என்னுடைய சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன், உம்மை பாடுவேன் என்று சொல்லுகிறது என்ன அர்த்தம்? ஏதோ வசனத்தை வாசித்து 2-3 பாட்டை பாடி அப்படி மகிமைப்படுத்துறது மட்டும் நினைச்சிடாதீங்க. அது காரியம் எதுக்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களின் பரிகாரியாய் அவர் கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து உங்களுக்கும் எனக்கும் நித்திய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்த அற்புதமான காட்சியை தான் சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்கிற வசனம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. பிரியமானவர்களே, சரி, ஏன் இதை நாம் இவ்விதமாய் பார்க்க வேண்டும்? இல்ல என்ன வெளிச்சம் இருக்கு என்று சொல்லி யோசிப்பேமையானால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம் மற்றும் அவருடைய உயிர் தெழுதல் என்று நாம் பார்க்கிறோமே, இந்த 3க்குள்ளாகத்தான் ஆண்டவர், இந்த 3இன் அனுபவத்திற்குள்ளே இருந்துதான் அவருக்கென்று ஒரு சந்ததியை எழும்ப பண்ணுகிறார். மறக்க கூடாது. ஏன்னா ஊர்பட்ட ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களா இல்லையாங்கிறத வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு 9 சந்ததிகள் அல்ல, ஒரே சந்ததி தான் இருக்கிறது என்பதை இந்த வசனங்களின் மூலமா தான் ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும். பொதுவா சொல்லுவாங்க, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிரும் அப்படின்னு சொன்னது போல, காக்கி சட்டை போட்ட எல்லாரும் யாரு கிடையாது, போலீஸ்காரங்க கிடையாது. ஆட்டோ டிரைவர் கூட என்ன செய்றாங்க, காக்கி சட்டை போட்டிருக்காங்க. போஸ்ட்மேனும் காக்கி சட்டை போட்டிருப்பாரு. அதனால அவங்க எல்லாம் போலீஸ்காரங்கள் ஆக முடியாது. அதே போலதான் பைபிள் காலேஜ் படிச்சவங்க எல்லாம் யாரு கிடையாது, பாஸ்டர்மார்களும் கிடையாது. பைபிள் காலேஜ் படிக்காத எல்லாரும் பாஸ்டர்மார்கள் அல்ல அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது. அதனால பிரியமானவர்களே, எதை வைத்துதான் ஒரு சந்ததி என்று சொல்லி தேவன் இங்கே அடையாளப்படுத்த முடியும் அப்படி சொன்னா, அவரே எப்படிதான் அடையாளப்படுத்த முடியும் என்று சொன்னால், குமாரனுடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டுதான் பூமியில எத்தனையோ ஜாதிகள் இருக்கு, அவை எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டாலும் சரி, ஒரு சந்ததி தான் அதுல அவரை சேவிக்கும் என்று வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் பல இடங்கள்ல இருந்து கூட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கண்டிருக்கிறோம். கோத்திரமோ ஜாதியோ இனமோ எப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வேறுபட்டவர்களாய் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்தாலும் ஒரே சந்ததி என்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே வந்து விடுகிறோம். அதத்தான் அங்கே பேதுரு வெளிப்படுத்தும் போது, பேதுருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படி சொல்லி
அந்த ஒரு சந்ததியை வெளிப்படுத்துகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லி, சந்ததிகள் அப்படின்னு சொல்லி அல்ல, சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பிரியமானவர்களே, அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தார் என்று பார்க்கிறோமே, அதில்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி காண்பிக்கப்படுகிறது. அப்போ சங்கீதம் 22 கூட ஒரு சந்ததி என்று சொல்லுகிறாரு. அது எதின் அடிப்படையில் தெரியுமா? மரண இருளை தாண்டி இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுகிற சந்ததி மட்டும்தான் அவரை சேவிக்கக்கூடிய அந்த ஒரே சந்ததி என்கிற வெளிச்சத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த சங்கீதம் 22 மட்டும் இல்ல, 22, 23, 24 ஆகிய 3 சங்கீதங்களுமே நீங்க பார்ப்பீர்கள் என்றால், குமாரனுடைய பாடுகள், அவருடைய உபத்திரவங்களை குறித்து சொல்லிட்டு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று 23ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும். இது எதுக்காக தெரியுமா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். கிறிஸ்துவின் மரணத்தை காண்பித்துக் கொடுக்கிற இந்த 22ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து 23ஆம் சங்கீதத்திலே அவர் மேய்ப்பராய் இருக்கிற மென்மையான பகுதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 24வது சங்கீதத்திலே அவர் உட்பிரவேசிக்கிறாராம். அவருக்கென்று ஒரு ஜனம், ஒரு விதமான பரிசுத்த கூட்டம் அவர் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறதற்கு ஆயத்தமாய் நிற்கிறது. நீதியின் ராஜாவை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு ஞான அர்த்தம் உள்ளதாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, தலைமுறை தலைமுறையாய் அந்த சந்ததி ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறது. ஏன் ஆண்டவர் இதை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அவருடைய சந்ததியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அங்கே பேதுருக்கு காண்பிக்கப்பட்ட வெளிச்சத்தில் பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சத்தை பார்க்கும்போது கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தையும் கடைசி வசனமாகிய 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் சந்ததி, அந்த ஒரு சந்ததி என்று சொல்லி தேவன் அடையாளப்படுத்துகிறார். ஆக பிரியமானவர்களே, அந்த ஒரே சந்ததியாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதை வைத்துதான் தேவன் வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? நம்முடைய பழைய வாழ்க்கையானது கிறிஸ்துவின் மரணத்திலே கலைந்து போடப்படுகிறது. பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட கிறிஸ்துவானவர் கதறுகிற ஒரு காட்சியை நீங்களும் நானும் பார்க்கிறோம். இது எதின் அடிப்படையில தான் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, பிதாவானவரால் அவர் ஒரு சனப்பொழுது கைவிடப்பட்ட நிலைமையை உணர்கிறார். ஏனென்றால் உலகத்தாருடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு ஒரு பாவமும் செய்யாத, ஒரு பாவமும் அறியாத அவர் உங்களுக்காக எனக்காக பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோமே. அப்போ ஒரு பாவமாக்கப்பட்ட அப்படிப்பட்ட சூழல்ல கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற சமயத்திலே பிதாவின் முகம் உண்மையாகவே மறைக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் பாவத்தை, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்லி ஆபகுக் 1:11 நீங்கள் நானும் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்போ அவர் பாவத்தை பாராதவர், தீமையை பார்க்க மாட்டாதவர், அவருக்கு முன்பாக அக்கிரமங்கள் பாவங்கள் இருக்கிறது என்று சொன்னால் தம்மை மறைத்துக் கொள்வார். அதைத்தான் ஏசாயா 59வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவருக்கு நம்மை மறைக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவானவர் சிலுவையில உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற இடத்திலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், பிதா என்னை தனியே விடுகிறது இல்லை என்று சொல்லி அந்த அளவுக்கு பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்ன கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே கைவிடப்பட்டதை உணர்கிறார் என்றால், ஏதோ ஐயோ நான் இப்படி என்ன அம்போன்னு விட்டுட்டாரே அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் அல்ல. உலகத்தாராகிய நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் பலியாய் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இடத்துல பலியாகிற சமயத்திலே இவ்விதமாய் அவர் உணர்ந்தார், பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. இது நிச்சயம். அங்கே எழுதப்படாட்டாலும் நாம் மற்ற வசனங்களின் மூலமா இதை ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும். அக்கிரமங்களும் பாவங்களும் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்கிற வசனத்தின் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
பிரியமானவர்களே, இவ்வளவு அந்த கேடு அடைந்த நிமித்தமாகத்தான் ஒரு சந்ததி அவரை சேவிக்கிற சந்ததியா எழும்புகிறது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் பைபிளை தூக்கிட்டோம், ஆராதனைக்கு போயிட்டோம், அவ்வளவுதான். நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்றதெல்லாம் சுத்த பொய். எதின் அடிப்படையிலே கர்த்தரை சேவிக்கிற ஒரு சந்ததி வெளிப்படுத்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த சந்ததி குமாரனுடைய பாடுகளுக்குள்ளாக பிரவேசித்து அவருடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே தன்னுடைய எல்லா விதமான மாம்சீக வாழ்க்கையையும் களைந்து போட்டு கிறிஸ்துவின் மகிமையான சாயலாகிய அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள் பங்கு பெறுகிறதே, அந்த சந்ததிதான் அவருக்கென்று அவரை சேவிக்கக்கூடிய சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாக காணப்படும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. ஆகையினால்தான் பாவத்தை கண்டிக்கிறோம். நீங்க 22 சங்கீதத்துல பாருங்க, ஒட்டுமொத்த பாவங்களும் கண்டிக்கப்படுகிறது. வெளியே தெரியாம இருக்கலாம், என் தேவனை என்னை கைவிட்டேன்னு சொல்லி அங்கே சிலுவையிலே அவர் கூப்பிடுகிற அந்த சத்தமானது எதை வெளிப்படுத்துகிறது? நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அங்கே நிவர்த்தியாக்கப்படுகிறது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நம்முடைய பாவங்கள் என்று சொல்லி இருக்கிறார், அந்த பாவங்களுடைய பெயர்கள் எல்லாம் அங்கே கொண்டு வரப்படுகிறது. இது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு உலகத்துல நம்மளை பாழாக்கக்கூடிய, நம்மை வேதனைக்கு உட்படுத்துகிற, நம்முடைய வாழ்க்கையை தேவனற்ற வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல்வேறு விதமான பாவங்கள் உண்டு. நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த கதறலுக்கு பின்னால உண்மையாகவே நாடகம், சினிமா கூட உள்ளதா இருக்கு. ஏன்னா அதையும் கர்த்தர் என்ன செய்றார், அங்கதான் பரிகரிக்கிறார். விபச்சாரங்கிற பாவத்தை அங்கே பரிகரிக்கிறார், கோபம் என்கிற பாவத்தை பரிகரிக்கிறார், எரிச்சல் என்கிற பாவத்தை பரிகரிக்கிறார், மாம்சீக கிரியைகள் என்கிற எல்லா பாவங்களையும் அங்கே பரிகரித்தது நிமித்தமாகத்தான் அங்கே மாம்சத்தின் சாயல் களைந்து போடப்பட்டு ஆவிக்குரிய சாயல் வெளிப்படுகிற இடத்துலதான் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் என்கிற அருமையான வெளிச்சம் காண்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இது சாதாரணது அல்ல. ஏனென்றால் அவருக்கென்று ஒரு சந்ததி, அவரை சேவிக்கக்கூடிய ஒரு சந்ததி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையிலே? கர்த்தரை சேவிக்கக்கூடிய சந்ததியாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். சங்கீதம் 22 பார்க்கிறோமே. அதனாலதான் சங்கீதம் 22 முதல் 2 வசனங்களிலே குமாரனுடைய கதறுதலுக்கு ஒப்பான ஒரு விதமான கூப்பிடுதல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனுடைய கூப்பிடுதலுக்கு ஒப்பான ஒரு விதமான கூப்பிடுதல் அங்கே சொல்லப்பட்டு, அதை தொடர்ந்து 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லி அங்கே எழுதப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த குமாரனுடைய சிலுவை பாடுகள்ல தான் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் பரிகரிக்கப்படுகிற அந்த இடத்துலதான் அவருக்கென்று ஒரு வாசஸ்தலம் எழுப்பப்படும். பிரியமானவர்களே, அவரை தரிசிக்கக்கூடிய, அவரை சேவிக்கக்கூடிய ஒரு சந்ததி எழுப்பப்படுகிறது. பிரியமானவர்களே, அதை அறிந்து கொள்ள வேண்டும். குமாரனுடைய பாடுகளுக்கு மத்தியிலே நீங்க ஆராய்ந்து பாருங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லுகிறாரு. அங்கே ஒரு வாசஸ்தலம் காண்பிக்கப்படுகிறது. அவர் வாசம் பண்ணுகிற ஒரு அருமையான ஸ்தலம் காண்பிக்கப்படுகிறது. எந்த சத்தத்தை தொடர்ந்து, எந்த காட்சியை தொடர்ந்து? கல்வாரி காட்சியை தொடர்ந்து. தயவுசெய்து விளங்கிக் கொள்ளுங்க, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவே அல்லாமல் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் வாசம் பண்ணத்தக்க வாசஸ்தலத்தை தேவன் அறியார். சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து மூலமாகத்தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வாசஸ்தலம் ஏற்படுத்தப்படுகிறது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலம் ஏற்படுத்தப்படுகிறது. இல்லாவிட்டால் நாம் தேவனற்ற வாழ்க்கை தான் வாழணும். நீ நிறைய இடங்கள்ல தேவனை ஆராதிக்க சொல்லி ஆராதனைக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா இந்த சரீரத்தை அவர் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலமா பாவிக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன நினைக்கீங்க? இந்த சிலுவை காட்சியை மறந்து போனதுதான். ஏன்னா இந்த சிலுவை காட்சியை தொடர்ந்து சங்கீதம் 22வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை தொடர்ந்து 3ஆம் வசனத்துல தேவன் வாசஸ்தலத்தை குறித்து பேசுகிறார்.
அதுதான் அவர் சொல்றாரு. அவரை ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறார். அங்கே ஒரு வாசஸ்தலம் ஏற்படுத்தப்படுகிறது. நான் சொல்ற சிலுவை இல்லையேல் வாசஸ்தலம் இல்லை. நோ சி அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். அதுதான் NOC, அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. நோ கிராஸ் நோ சர்ச் அப்படின்னு சொல்லலாம். அதான் CC, நோ கிராஸ் நோ சர்ச். சிலுவை இல்லையேல் அங்கே வாசஸ்தலம் இல்லை. வஞ்சிக்கப்படாதிருங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாய்மாலம் இருக்கு அப்படி சொன்னா, நல்ல உற்சாகமா பாடல் பாடி நல்லா ஏசப்பா அதை தருவார் இதை தருவார் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே எதையாவது ஒண்ணு பேசிட்டு அப்படியே போய்விடுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அனுதினமும் நீங்களும் நானும் அவருக்கேற்ற வாசஸ்தலமாய் காணப்படுகிறோம் என்கிற சத்தியத்தை சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து மூலமாகவே தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இது இங்க மட்டும் இல்ல, இன்னும் பல இடங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு சில இடங்களையாவது நான் காண்பித்துக் கொடுக்க ஆண்டு உதவி செய்வாராக. எபேசு சபைக்கு வரும்போது அவர் விரும்பத்தக்க வாசஸ்தலத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். எபேசியர் 2வது அதிகாரம் 21, 22 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, மாளிகை அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து அவர் மேல் என்ன செய்கிறோமா, நீங்களும் நானும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் அப்படிங்கிற சத்தியமும் காண்பிக்கப்படுகிறது. அப்ப எபேசியர் 2வது அதிகாரம் 21 மற்றும் 22ல ஏன் இந்த சத்தியங்கள் இவ்விதமாய் காண்பிக்கப்படுது, அவருடைய வாசஸ்தலமாய் நாம் கட்டி எழுப்பப்படுகிறோம் காண்பிக்கப்படுது சொன்னா, நீங்க 14, 15, 16, 17, 18 ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரத்திலே, நல்ல கவனிங்க. ஏன்னா இது ஏதோ மைக்ல பேசினாதான் பயங்கர சத்தமா பேசினா அது ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு நினைச்சிடாங்க. மைக் இல்லாட்டாலும் நீங்க தெளிவா விளங்கிக்கங்க. இதுதான் சத்தியம். சத்தியம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற அருமையான வெளிப்பாடு இதுதான். குமாரனுடைய பாடு மரணத்தை வெளிப்படுத்துகிறார். அதை தொடர்ந்தான் வாசஸ்தலத்தை குறித்த அருமையான வெளிப்பாடு. இல்லாவிட்டால் வாசஸ்தலத்தை குறித்து நீங்க யோசிக்கவே கூடாது, யோசிக்கவே முடியாது. எப்பொழுது அவர் நமக்கு நம்மை அவருக்கு பிரியமான வாசஸ்தலமாய் ஆண்டவர் நம்மை காண முடியும் தெரியுமா? என்றைக்கு நம்முடைய பழைய வாழ்க்கை கல்வாரியில் சிதைக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்கிறோமோ, என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்ட இடத்திலே என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட, என்னுடைய ஒட்டுமொத்த மாம்சமும் உலகத்தையும் கொண்ட பழைய மனுஷன் அவரோடு கூட மாண்டு விட்டான் என்கிற வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளுகிறோமோ, அங்கேதான் அவருக்கென்று பரிசுத்த வாசஸ்தலம் ஆயத்தமாகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை எத்தனை பேர் அறிந்து இருக்கிறோம், அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறோம்? இது மகா மேன்மையான சத்தியம். ஆகவேதான் குமாரனுடைய பாடுகள் எல்லாம் கடந்து அவர் அங்க பேசுகிறார். 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். குமாரனுடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சங்கீதம் 22, 22 இருந்து பார்க்கும்போது, உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன். சபை நடுவில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சபை நடுவில் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இதெல்லாம் ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. அல்லது இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கை ஏனோ தானமா இருந்து விட்டு, வாழ்க்கையில ஏனோ தானம் சொல்லி இருந்து விட்டு அவரை ஆராதிக்கிறேன் 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 என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுகிறது. அது அவருடைய சந்ததி அல்ல. திட்டவட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள், அது அவருடைய சந்ததி அல்ல. எபேசியர்ல பார்க்கிறோமே, எப்பொழுது அந்த வாசஸ்தலம் வெளிப்படுத்தப்படுகிறது, அவருடைய தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்படுகிறோம் என்கிற வெளிப்பாடு எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியப்படுத்தப்பட்டது? கிறிஸ்துவின் கல்வாரியை தொடர்ந்து, அவருடைய மரணத்தை தொடர்ந்து. ஏனென்றால் அந்த மரணத்திலே நம்முடைய பழைய வாழ்க்கை முற்று பெறுகிறது. அந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்துலதான் நீங்கள் நானும் அனுதினமும் நடமாடக்கூடிய தேவனுடைய வாசஸ்தலமாய் காணப்பட முடியும். இது அங்க மாத்திரம் இல்ல,
அவர் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலமா கொலோசி சபைக்கு வரும்போது கொலோசையர் 1வது அதிகாரம் அங்கே 18வது வசனத்துக்கு வரும்போது அவருடைய வாசஸ்தலமாய் நாம் காணப்படுகிறோமா. அவருடைய வாசஸ்தலமாய் அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? சகல பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. 18-19 பார்க்கிறோம். அவரே சரீரமாகிய சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் என்று சொல்லி கொலோசியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப கவனிக்கீங்களா? அப்போ அந்த சரீரம் நம்ம தான் அந்த சரீரமாகிய சபையா இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா இருக்கிறோம். அப்ப இதற்கு அவர் தலையா கொடுக்கப்பட்டார்னா வாசஸ்தலமாய் பாவிக்கிறார். எதை தொடர்ந்து 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவருக்குள் குமாரனாகிய அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தை பற்றுகிற அந்த விசுவாசத்துக்குள்ளே நடத்தப்படும் போதுதான் நீங்களும் நானும் அவர் விரும்பத்தக்க வாசஸ்தலமாய் காணப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாசஸ்தலத்தை குறித்த வெளிப்பாட்டை எப்பொழுது பெற்றார்கள் தெரியுமா? சிவந்த சமுத்திரத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ஞானஸ்தானத்தின் அனுபவத்தை தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவந்த சமுத்திரத்தின் வழியே கடந்து போவது என்பது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்கிற அந்த ஞானஸ்தானத்தை பற்றியது என்பதை நீங்களும் நானும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் எப்பொழுது அவருக்கென்று ஒரு வாசஸ்தலம் ஏற்படுத்தப்படுகிறது என்று சொல்லி யாத்திராமம் 15வது அதிகாரத்திலே பார்க்கிறோம் என்று சொன்னால், அது சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிற்பாடு. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவே. வாசஸ்தலம் வெளிப்படுற அருமையான இடத்தை நீங்கள் நானும் கவனிச்சீங்கன்னா, எந்த இடத்துலதான் அவர் வாசம் பண்ண முடியும், யாருக்குள்ளதான் வாசம் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறார். உண்மையிலே சொல்றேன், தேவன் யாருக்குள்ளதான் வாசம் பண்ண முடியும் தெரியுமா? யாரெல்லாம் தங்களுடைய சுய வாழ்க்கைய கல்வாரி சிலுவையிலே மாண்டு போக பண்ணியிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை மாத்திரமே அவருக்கேற்ற வாசஸ்தலமாய் தேவன் காணப்பட செய்ய முடியும். அதனாலதான் யாத்திராமம் 14ல சிலுவை காட்சி அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சிலுவை காட்சி, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற நம்முடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்படக்கூடிய மகிமையான அனுபவம் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த இடத்துக்குள்ளதான் எது வருது தெரியுமா? அதை தொடர்ந்துதான் இதை வெளிப்படுத்துகிறார். வாசஸ்தலத்து குறித்த அறிவை கொண்டு வருகிறார். நீ சும்மா சொல்லிக்கிட வேண்டியதுதான். பாவங்களோடு வாழ்ந்து கொண்டு உலகத்தின் ஆசாபாசங்களை அனுபவித்துக் கொண்டு மனசு மாம்ச விரும்பினவைகளே செய்து கரை உள்ளவர்களாய் கரைப்பட்ட ஜீவியத்தை ஜீவித்து தேவனுக்கு முன்பாக அருவருப்பானவர்களாய் வாழ்ந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை சேவிக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் இவ்விதமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு விடக் கூடாது. ஆகவேதான் பிரியமானவர்களே, அவருக்கு ஏற்ற வாசஸ்தலமாய் நீங்களும் நானும் கட்டி எழுப்பப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் இங்கே யாத்திராமத்தின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், 14வது அதிகாரத்திலே அந்த சிவந்த சமுத்திரத்தின் மேன்மையை வெளிப்படுத்தி அதை தொடர்ந்துதான் வாசஸ்தலத்தை குறித்த அறிவு. இது இங்க மட்டுமா? எபேசு சபைக்கு மட்டுமா? அது மாத்திரமல்ல, நீங்க வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் தாவீதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். அது என்ன இதுவே? இதுவேன்னு சொல்லி எதை காண்பித்து கொடுக்கார் தெரியுமா?
மாம்சம் வேறறுக்கப்படுகிற இடத்திலே. சும்மா இல்லை, எதுவும் கிடையாது, எல்லாம் ஞான அர்த்தம் உள்ளவைகளாக வெளிப்படுத்தப்பட்டது. அதனாலதான் சொல்றேன் பெரியமால, மீண்டும் சொல்றேன், மோசம் போகாது இருப்போம். நீங்க சபை கூடி வருகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு துணிகரம் தெரியுமா? திரளான பாவங்களையும் தாராளமாய் செய்து கொண்டு கண்கள் நிச்சய விட்டு ஓய்கிறது இல்லை, மாம்ச இச்சைகளை விட்டு ஓய்கிறது இல்லை, பலவிதமான மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா நல்லா எல்லாம் சரியாயிரும். இதான் ஒரு நூதனமான உபதேசம். இன்னைக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற காரியம் கிடையாது. காணிக்க கொடுத்தியா போயிட்டே இரு, உன்னை எதுக்கு கட்டி காப்பாத்துறோம், காணிக்க வரணும் வான்ட்டு இருந்து. காணிக்கே தரமாட்டாங்க அப்படின்னா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு அதான் இன்னைக்குள்ள நிலவரம், இன்னைக்குள்ள பயங்கரமான அவல நிலை தான். அது என்னென்ன தந்திரமான நயவஞ்சகமான வார்த்தைகளை பேசணும், அவ்வளவு வார்த்தைகளை பேசி ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை பறிக்கிறதுக்கு ஒரு கொள்ளை கும்பல் ஊடுருவி இருக்கிறது கிறிஸ்தவத்திலே. ஆகவேதான் பிரியமானவர்களே, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள் என்று சொல்லி நமக்குள்ளே காணப்படுமேயானால் நாம் தேவன் விரும்பத்தக்க வாசஸ்தலமாய் இல்லை. அதனாலதான் நீங்க வேதத்துல காண்பிக்கப்பட்டிருக்கிற அற்புதமான சத்தியங்களை பாருங்க. ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் வாசஸ்தலத்தை காண்பித்து கொடுக்காரோ அங்க எல்லாம் அதுக்கு முன்பாக மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற காட்சியை காண்பிப்பா. அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே நம்முடைய பழைய மனுஷனை க்ளோஸ் பண்றாரு, நம்முடைய பழைய மனுஷனை குரூசிஃபை பண்றாரு, சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல தொடர்ந்துதான் அவருடைய வாசஸ்தலம் வெளிப்படுத்தப்படுகிற இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்த. அப்படி வாசஸ்தலத்தை எப்பொழுது ஸ்தாபிக்க முடியும்? அவருடைய வாசஸ்தலம் எப்பொழுது காணப்படும்? கல்வாரி சிலுவையிலே, பலிபீடமாகிய சிலுவையிலே நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சீக கிரியைகளும் எண்ணங்களும் சாகும்போது அதுதான் செத்து விட்டது என்பதை விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று ரோமர் 6:6 சொல்லுகிறது. நீங்க அதை தொடர்ந்து வாசி பாருங்க, வாசஸ்தலத்தை குறித்து பேசுவார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம், நீங்க தாராளமான வசன ஆதாரத்தோட சொல்றேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்முடைய பழைய மனுஷனுடைய மரணத்தை குறித்து பேசினதை தொடர்ந்து வாசம் பண்றதை பத்தி பேசுவாரு. நீங்க வேணா பாருங்க, 9ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்து விட்டான் சொல்றது மட்டும் இல்ல, 6, 7, 8, 9, 10, 11 எல்லாம் வாசிச்சு பாருங்க. எல்லா வசனத்திலையும் மரணம் இருந்துகிட்டே இருக்கு. மரிச்சிட்டோம், மரித்தது, மரித்ததுன்னு சொல்லி தொடர்ந்து வாசிக்கிட்டு இருக்கோம். முத வசனத்துல இருந்தே பார்த்துடலாம். மரணம், அடக்கம், மரணம், மரித்தது எல்லாம் பேசுறாரு. பேசிட்டு அப்படியே நம்ம வரும்போதுதான் அங்கே வேதம் எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொன்னால், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற மகிமையான அனுபவத்தை குறித்து பேசுகிறார். அதுதான் வேதத்துல இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள். நீங்க இதுல கூட நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா 13ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்கு முன்னால வரைக்கும் என் வாழ்க்கையானது, இந்த சரீரமானது இந்த உலகத்தின் இச்சைகளுக்குள்ளாக சிக்கி கொண்டு அதனுடைய இஷ்டத்தின்படியே அவைகள் நடத்தப்பட்டு கொண்டே இருந்தது. இனி அவருடைய வாசஸ்தலமாக அவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை திட்டவட்டமாய் வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அப்ப இந்த மரணத்தை தொடர்ந்து தேவன் நமக்கு காண்பிக்கிற அற்புதமான வெளிச்சம் என்ன? நீங்க வேதத்துல வேணா பாருங்க, 12ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் என்ன ஆளாது இருப்பதாக. அப்போ இந்த சரீரம் இப்ப யாருடைய வாசஸ்தலமா வருதுன்னு சொல்றாருன்னா, யாருக்கென்று பிழைத்திருக்கணுங்கிற வெளிச்சத்தை வெளிப்படுத்துறான்னு சொன்னா தேவனுக்கென்று. அது பாவத்திற்கென்று நீ பிழைத்திருக்க முடியாது.
பாவம் அதை ஆட்டி படைக்க முடியாது. பாவத்தின் ஆளுகை அங்கே வெளிப்படக்கூடாது. எவ்வளவு மகத்துவமான சத்தியங்களை காண்பிக்கிறார் பாருங்க பிரியமானவர்களே. அதுதான் இந்த கல்வாரியை தொடர்ந்து நமக்கு தேவன் காண்பித்துக் கொடுக்கிற அருமையான பகுதி என்ன? நீங்களும் நானும் அவருடைய வாசஸ்தலமாய் கட்டி எழுப்பப்படுகிறோம். அப்ப சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அக்காலத்தில் வெளிப்பாடு கிடைத்தது. ஒன்று நாளாகமம் 22வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தோமே, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவேன்னு சொல்லி அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன? ஏன் இதுவேன்னு சொன்னார் தெரியுமா? அந்த இதுவேங்கிற அந்த இடம் எந்த இடம் என்று நீங்கள் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால், மோரியா என்கிற மலையிலே தாவீது ஒர்னானின் களத்திலே தாவீது விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட நிலத்திலே ஒரு பலிபீடம் கட்டப்பட்ட இடத்திலே அந்த பலிபீடத்தின் மேல் பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த இடத்துலதான் அவருடைய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்படும் என்கிற அருமையான வெளிப்பாடு காண்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை நாம் எவ்வளவாய் அறிந்து கொண்டு ஆவியிலே பலப்பட வேண்டியது இருக்கு பாருங்க. வெறுமனே ஆண்டவர் வாசஸ்தலத்தை ஏற்படுத்தவே முடியாது. அதனாலதான் பலி இல்லாமல் வாசஸ்தலத்தை அவர் ஏற்படுத்த மாட்டார். ஒரு சந்ததி அவரை சேவிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை வழிபட வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஒரு சந்ததி என்று சொல்லி தேவன் காண்பிக்கிற பூமியில் எத்தனையோ சந்ததிகள் இருக்கு. அதுல ஒரு சந்ததி என்று காண்பிக்கிறாரு. அது எதுக்காக என்றால், அதனுடைய பின்னணி என்னவென்றால், அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாய், கல்வாரி சிலுவையில் அவர் மரணம் அடைந்ததன் மூலமாய் சகல ஜாதிகளிலும் சகல சந்ததிகளிலும் அவருக்கென்று ஒரு சந்ததியை வேறு பிரிக்கிறார். தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாய், தம்முடைய விலையேற பெற்ற மரணத்தின் மூலமாய். இந்த சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். இல்லாவிட்டால் ஏனோ தானம் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். சர்ச்சுக்கு வந்தா ஒரு விதமான ஒரு வேஷம், வெளியே போனா இஷ்டத்துக்கு பேசுறது, வாயின் தாறுமாறுகள், கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, கபடு, பலவிதமான துன்மார்க்கத்துக்கு ஏதுவான ஒரு வெறி கொண்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே காணப்படுவோம். ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி காட்சியை நீங்களும் நானும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டும். கல்வாரி காட்சியில கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு வெளிச்சம்தான். ஆனா அதுல இன்னொரு வெளிச்சம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய மனுஷனும் அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்பதை ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின் வெளிச்சத்திலே நீங்களும் நானும் அனுதினமும் காண வேண்டும். ஆகவேதான் பாருங்க, 1 நாளாகமம் 21வது அதிகாரத்துல அங்கு விசேஷமா சொல்லப்பட்டது என்ன? அங்கு ஒரு பலிபீடம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மேல பலிகள் செலுத்தப்பட்டது. அது கிறிஸ்துவின் கல்வாரிக்கு நிழலாட்டமாய் வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப அங்கே பலிபீடம் பலி செலுத்தப்படுகிறது. பலிபீடமும் பலிகள் செலுத்தப்படுகிற காட்சியும் காண்பிக்கப்படுகிறது. அதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன? கிறிஸ்து எனக்காக சிலுவை என்கிற பலிபீடத்திலே பலியானார். அதற்கு முன்னிழலாய் அங்கே 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. எதற்காக அங்கே பலிபீடமும் பலிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? தாவீதை சாத்தான் ஏவினான். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அழகா சொல்லப்பட்டிருக்கு, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை, எல்லாரும் எடுங்க, 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை எப்படி. சாத்தான் இன்னைக்கும் பல வகையில ஏவிக்கிட்டே இருக்கான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, சாத்தான் இப்போ பாவம் செய்யறதுக்கு தாவீதை ஏவுறான். இப்ப தேவன் தாவீதை எதுக்கு ஏவுறாரு தெரியுமா? கட்டளை கொடுக்கிறாரு. காத்துக்கு மூலமா ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி தேவதூதன் ஒரு வார்த்தை சொல்லி அது காத்துக்கு போய் காத்திருக்கதரிசி தாவீதுக்கு சொல்லணும்னு சொல்லி இதே அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. உங்க யோசிச்சு பாருங்க, முதல்ல சாத்தானால் தாவீது ஏற்கப்படுகிறான், 2வது தேவனால் தாவீது ஏற்கப்படுகிறான். முதல்ல சாத்தானால் ஏற்கப்படுகிறான். சாத்தானால் ஏற்கப்பட்ட தாவீது எதுக்குள்ள வரணும் தெரியுமா? பலிபீடத்துக்குள்ள கட்டாயம் வந்தாகணும். இன்னைக்கு சாத்தானால் பல விதங்கள்ல நாம் ஏற்கப்படுகிறோமோ. எய்த்து பேசு, கோபப்படு, சண்டை போடு, பணத்தை இச்சி,
அது மாத்திரம் இந்த உலகத்தின் லௌகீகங்களை விரும்பிக்கொள், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை அடைவதற்கு உன்னை ஒப்புக்கொடு, இப்படி சொல்லி சாத்தான் பல வகையில் என்ன செய்யறான்னா தூண்டிக்கிட்டே இருக்கிறான், ஏவிக்கிட்டே இருக்கான். இந்த இவன் ஏவிக்கிட்டே இருக்கான், பாவம் செய்யறதுக்கு ஏவிக்கிட்டே இருக்கான். ஆனா தேவன் எதுக்கு ஏவுறாரு தெரியுமா? நீ பரிசுத்தமாகணும், பலிபீடத்துக்கு போ, பலிகளை செலுத்து, கிறிஸ்துவின் பலியை பாரு. இன்னைக்கு நமக்கு பலிபீடமும் பலியை செலுத்த ஆண்டு சொல்ல மாட்டார். பலிபீடம் கட்டி பலி செலுத்த சொல்லுவாரா? இல்ல. அது எதுக்கு நிழலா இருக்கு, முன் நிழலா இருக்குன்னா கிறிஸ்துவின் பலி, கிறிஸ்துவின் சிலுவைக்கு நிழல். பிரியமானவர்களே, அப்ப இந்த அனுபவத்துக்குள்ளே போன்னு சொல்லி ஆண்டவர் அவனை தள்ளுகிறார், அவனை போகும்படி கட்டளையிடுகிறார். இதை தொடர்ந்துதான் தாவீதுக்கு ஒரு அருமையான வெளிப்பாடு கிடைக்கிறது. அவருடைய வாசஸ்தலம் இருக்கக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் வாசஸ்தலத்தை குறித்து அருமையான வெளிப்பாடு கிடைக்கு? பலிபீடமும் பலிகளை தானே செலுத்தினீங்க, பலிபீடம் கட்டினீங்க, பலிகளை செலுத்தியாச்சு. அதை தொடர்ந்து ஏன் வாசஸ்தலத்தை குறித்த காரியம்? இதுதான் பிரியமானவர்களே, உங்களை என்னை ஆண்டவர் தம்முடைய வாசஸ்தலமாய் பாவித்து அவர் உங்களை என்னையும் கட்டி எழுப்ப வேண்டுமையானால் சிலுவையை குறித்த காட்சி, சிலுவை காட்சியை நீங்கள் நானும் நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். சிலுவையில் அடையப்பட்ட கிறிஸ்துவினாலே உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையும் சிதைந்து சின்ன பின்னமாகிவிட்டது. அந்த இடத்துக்குள் வராத பட்சத்தில் அவருக்கென்று மகிமையான வாசஸ்தலம் வெளிப்படாது, அவரை சேவிக்கவே முடியாது. அப்படி சேவிக்கிறது எப்படி இருக்குன்னா கள்ளத்தனமாகத்தான் இருக்கும். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்ங்கிற அந்த காரியம் அல்ல. நம்முடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையும் கல்வாரி சிலுவையிலே எரைஸ் பண்ணப்படுகிறது, அது அழிக்கப்பட்டு போகிறது. தாவீதுடைய காரியத்தை கவனித்தீங்களா? இந்த சிலுவை காட்சிக்கு தொடர்ந்துதான், இந்த சிலுவை காட்சிக்கு ஒப்பனையா இருக்கக்கூடிய பலிபீடம் அதில் செலுத்தப்பட்ட பலிகளையும் தொடர்ந்துதான் வாசஸ்தலத்தை குறித்த அறிவு வந்தது. ஆகவேதான் நீங்க யாத்திராமத்தின் புஸ்தகத்துக்கே வரும்போது, யாத்திராமத்தின் புஸ்தகம் எந்த அதிகாரத்துல தேவன் தமது வாசஸ்தலத்தை குறித்து பேச சித்தம் கொண்டார் தெரியுமா? எந்த அதிகாரம் தெரியுமா? முதல் முறை ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த முதல் காரியத்தை ஆண்டவர் எங்கதான் வெளிப்படுத்தினார் தெரியுமா? யாத்திராமம் 25வது அதிகாரத்துல. ஆண்டு சும்மா பளிச்சுன்னு ஆண்டு வாசஸ்தலத்தை எனக்கு என்னை சேவிக்கக்கூடிய ஒரு சந்ததி எழும்பும், என்னை ஆராதிக்கக்கூடிய ஒரு சந்ததி எழும்பும், என்னை துதிப்பார்கள், அவர்களுக்குள்ள நான் வாசம் பண்ணுவேன், அவர்களை என்னுடைய வாசஸ்தலமாய் பாவிப்பேன். அதெல்லாம் ஆண்டு சும்மா விருதாவ சொல்ல மாட்டார். ஏன் யாத்திராமம் 25வது அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரம் என்கிற தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த வெளிப்பாடு வருது சொன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்திலே 24வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம் சொல்லி வாசித்து பாருங்க. அங்கே பலிகள் செலுத்தப்பட்டது, அதை தொடர்ந்து ரத்தம் தெளிக்கப்படுகிறதா. விருதாவாய் அல்ல பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் எத்தனையோ சந்ததிகள் இருக்கலாம். ஆண்டவர் எல்லாம் எனக்கு இதெல்லாம் சந்ததின்னு சொல்லல, அந்த ஒரு சந்ததி அப்படின்னு சொல்ற அந்த சந்ததி ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நம்முடைய பாவ வாழ்க்கை அகற்றப்படுகிற அந்த விலையேற பெற்ற அனுபவத்துல தான் அவருக்கென்று மகிமையான வாசஸ்தலம் எழுப்பப்படுகிறது. இல்லாவிட்டால் அவரை சேவிக்கக்கூடிய சந்ததியை நீங்களும் நானும் காணப்பட முடியாது. சங்கீதத்துல எவ்வளவு திட்டவட்டமா இருக்கு பாருங்க. அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அந்த மரணத்திலே, கிறிஸ்துவின் மரணத்திலே நம்முடைய பழைய மனுஷனின் மரணம் காண்பிக்கப்படுகிறது, நம்முடைய பழைய மனுஷனுடைய சிதைவு காண்பிக்கப்படுகிறது, நம்முடைய பழைய மனுஷனுடைய அழிவு காண்பிக்கப்படுகிறது. அந்த வெளிப்பாட்டை தொடர்ந்துதான் அவரை சேவிக்கக்கூடிய சந்ததி, அவருடைய வாசஸ்தலத்தை குறித்த அருமையான வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படுகிறது. தாவீது நாட்களை பார்க்கிறோம், மோசே நாட்களை பார்க்கிறோம், பவுலுடைய நாட்களை பார்க்கிறோம். எப்படி இவளுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க பார்க்க. நீங்க எசேக்கியேலுக்கு வர்றீங்களா? எசேக்கியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு கடைசி பகுதிக்கு வருவீர்கள் என்றால், எசேக்கியேல் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. எசேக்கியேல்ல 48 அதிகாரம் உண்டு, 48 அதிகாரம் உண்டு. நீங்க எசேக்கியேல்ல கிட்டத்தட்ட அந்த 47வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா ஆண்டு வாசஸ்தலத்தை குறித்து அநேக காரியங்கள் வெளிப்படுத்தி இருப்பார். 47 மற்றும் 48 அதுல பாத்தீங்கன்னா அந்த
கர்த்தருடைய வாசஸ்தலம் எப்படி இருக்கும், அந்த வாசஸ்தலத்துக்கு பணிவிடைகள் எப்படிலாம் செய்வாங்க, அந்த வாசஸ்தலத்துக்கு பணிவிடைகள் உண்டு அப்படிங்கிற காரியங்கள்லாம் ஆண்டு வெளிப்படுத்தி இருப்பார். அதுக்கு எத்தனை வாசல்கள் இருக்கு, 12 வாசல் உண்டு அப்படின்னு ஆண்டவர் வாசஸ்தலத்தை குறித்து வெளிப்பாடை காண்பிப்பார். ஆனா அதுக்கு முன்னால கவனித்து பாருங்க, எசேக்கியேல் 46வது அதிகாரம், 46 மட்டும் இல்ல, நீங்க 43, 44, 45, 46 சொல்லி இதெல்லாம் பாருங்க, பலிபீடமும் பலிகளும் திரளாய் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு. எல்லாம் சொல்றதெல்லாம் வசனம், அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, சும்மா நேரத்தை போக்கடிக்கிறது கிடையாது. அப்ப எசேக்கியேலுக்கு தேவன் வாசஸ்தலத்தை குறித்து அருமையான வெளிப்பாட்டை காண்பிப்பதற்கு முன்பாக பலிபீடத்தையும் பலிபீடத்தில் செலுத்தப்படக்கூடிய பலிகளை குறித்த வெளிப்பாடான செய்தியை ஆண்டவர் பேச சித்தம் கொண்டார். ஏன் அதை முதல்ல பேசிருக்க வேண்டியதானே? வாசஸ்தலத்துக்கு இல்ல, அவருடைய காரியம் எல்லாம் இதுதான். பலிபீடம் இல்லாமல் வாசஸ்தலம் இல்லை. ஆகவேதான் பிரியமானவர்களே, எசேக்கியேல் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது கடைசி பகுதியில தான் நம்ம எதை குறித்து பார்க்கிறோம், அது வாசஸ்தலம் எப்படி இருக்கும், அது எந்த திசை தொடங்கி எவ்வளவு தூரம் இருக்கும், அது எவ்வளவு தூரம், அது எவ்வளவு வாசல்களை கொண்டது, அஸ்திபாரம் கொண்டது, வாசஸ்தலம் எவ்வளவு வாசல்களை கொண்டது சொல்லி அதனுடைய அமைப்பை பார்க்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் 43 இருந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். 43 இருந்து தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்கே பலிபீடமும் பலிகளும் பலிபீடமும் பலிகளும் பலிபீடமும் பலிகளும் சொல்லி ஆண்டு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். எப்படிலாம் பலிகள் செலுத்தணும், பலிகளை குறித்த காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய பழைய வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள வரும்போதுதான், அந்த கல்வாரி சிலுவைக்குள்ள வரும்போதுதான் அவருக்கென்று வாசஸ்தலத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இதை திட்டவட்டமாய் அறிய வேண்டும் பிரியமானவர்களே. இதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்க தெசலோனிக்கே சபைக்கு அவர் எழுதும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெசலோனிக்கே சபையை கர்த்தர் ஆட்கொள்ளுகிறார், நடத்துகிறார்ங்கிற சத்தியத்தை காண்பிப்பதற்கு முன்பாக அவர்கள் விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்பின அந்த கல்வாரி காட்சியை தான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். இது உண்மை. ஏன்னா பூமியில் சந்ததிகள் எல்லாம் என்று சொல்லி பைபிள் இல்ல, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அந்த ஒரு சந்ததி, ஏன் அந்த சங்கீதம் 22 கடைசி பகுதியில, கிட்டத்தட்ட கடைசி பகுதியில ஒரு சந்ததி என்று சொல்லி, அந்த சந்ததி ஆண்டோடைய சந்ததி என்று சொல்லி இங்கே பிரகடனப்படுத்துவதற்கு காரணம் என்ன? கல்வாரியை தொடர்ந்து ஒரு சந்ததி எழுப்பப்படுகிறது. அதனாலதான் புத்தி சொல்லுகிறோம், கெட்ட வார்த்தையை கலைந்து போட வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறோம், மாம்சீக எண்ணங்களை கலைந்து போட வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறோம், இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி புத்தி சொல்லுகிறோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்லி புத்தி சொல்லுகிறோம். நாள் பார்க்கிறது, சினிமா பார்க்கிறது, நாடகம் பார்க்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு எத்தனை சபைகள் கண்டித்து உணர்த்துகிறது என்று எனக்கு தெரியல. எத்தனை சபை போதகர்கள் இதெல்லாம் கண்டித்து உணர்த்துறாங்கன்னு சொல்லி தெரியல. கேட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, அது ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி. அவ இதெல்லாம் காணிக்கலாம் கேட்டு வாங்க தருது, அதையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சொல்லி உன்னால விட முடியல. பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களிலே எவ்வளவாய் பிளவுபட்டு இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. பரிசுத்தனைக்கு அவசியம். பலிபீடம் இல்லாமல் கர்த்தர் தமது வாசஸ்தலத்தை எழுப்ப முடியாது. அதனாலதான் நீங்க எஸ்ராவின் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது, 6 மற்றும் 7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கே முதலாவது வாசஸ்தலத்தை கட்டவில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் கோரேஸ் ஆட்சிக்கு வந்த 1ஆம் வருஷத்திலே அவன் யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவனவன் எருசலேமுக்கு போய் தன் 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 தேவனுக்கு ஆலயத்தை கட்ட கடவன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனா அவர்கள் வந்து ஆலயத்தை கட்டல. எதை கட்டினாங்க தெரியுமா? பலிபீடம் கட்டி பலிகளை செலுத்தினாங்க. நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரியும். நீங்க தாராளமா பார்க்கலாம். நான் சொல்றது எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன். இல்லப்பா, அதுல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் 7ஆம் மாதம் அவர்கள் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தினாங்களாம். இன்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படவில்லை என்று எழுதியிருக்கு. அவங்க வந்த நோக்கம் எதுக்கு தெரியுமா? ஆலயம் கட்டுறது தான், வாசஸ்தலத்தை வந்தாங்க.
ஆனா வந்தவங்களை ஆண்டவர் ஆலய வாசஸ்தலத்தை கட்டத்துக்கு வைக்கல. வாசஸ்தலம் உனக்கு முதல்ல கிடையாது. நீ என்னை சேவிக்கிறதுலாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் கிடையாது. முதல்ல நீ கல்வாரி காட்சியை பாரு, பலிபீடமாகிய சிலுவையை பாரு, அதுல மாம்சம் தகனிக்கப்படுகிற காட்சியை பாரு. அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கு, நமக்கு படிப்பனையா தான் காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இன்னும் ஆலயத்தின் அஸ்திபாரம் என்ன செய்யப்படவில்லை, போடப்படவில்லை, இன்னும் போடப்படவில்லை. அதுல ஆனாலும் ஒரு வார்த்தை இருக்குன்னு நினைக்க, அப்படிதானே? ஆனாலும் ஒரு வார்த்தை இருக்கு. ஏன்னா நமக்கு படிப்பனையா தான். ஏன்னா வந்த உடனே சரசரசரசன்னு வேலையை பார்த்தாங்க. இல்ல 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 இல்ல, நீங்க சர்ச்சை கட்டும் இல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வேஸ்ட், கம்ப்ளீட்டா வேஸ்ட். எதுக்கு சொல்ற அப்படின்னா, பாவ வாழ்க்கை கலைந்தெறிய மனதில்லாதவர்கள் நீங்க ஒன்னும் பெரிய கட்டடத்தை கட்டி ஒன்னத்தையும் சாதிக்க போறது இல்ல. உண்மை பிரியமானவர்களே, நான் உண்மையிலே சொல்றேன். நம்ம 10 பேர் இப்ப இருக்கிறோம்னா, ஒரு உதாரணத்துக்கு அது 20 ஆகட்டும், 30 ஆகட்டும், 40 ஆகட்டும், எத்தனை பேர் எழும்பினாலும் இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லைன்னா கழிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா அது நீ பாத்துக்க, வேற இடம் பாத்துக்க, உனக்கு அவ்வளவுதான். நீ வாழ்ந்த பரிசுத்தமா வாழணும். இல்லைன்னா உனக்கு நிறைய சபைகள் இருக்கு, தடிக்கு விழுந்த சபை இருக்கு. நீ தசம்பம் கொடுத்தா உன்னை ஆதரிக்கக்கூடிய நிறைய போதக பிதாக்கள் இருக்காங்க, தாராளமா போகலாம். ஆனா பரிசுத்தமா வாழ்ந்தாதான் தேவனால் அங்கீகரிக்கப்படுவோம் அப்படிங்கிறத இந்த சபை வலியுறுத்தி காண்பிக்கும். இந்த சபையின் ஊழியர்கள் வலியுறுத்தி காண்பிப்பார்கள். அதனால இந்த ஒளிபெருக்கின் சத்தத்தை காணொளி மூலமாய் கேட்கிற எந்த சகோதரனா இருந்தாலும் சரி, எந்த சகோதரியா இருந்தாலும் சரி, பரிசுத்தமா வாழ்றதுக்கான வழியை பார், பலிபீடத்தை நோக்கி பார். அதற்கு பிறகுதான் உன்னை அவரை சேவிக்கக்கூடிய சந்ததியாய் தேவன் எழும்ப பண்ணுகிறார். பலி இல்லாமல் நீ வாசஸ்தலத்தை ஏற்படுத்த வழி இல்லை. அதனால நீ வாசஸ்தலத்தை குறித்தே பாக்குறாங்க. நீ வாசஸ்தலத்துக்குள்ள முதல்ல போக கூடாது. அதனாலதான் சங்கீதக்காரனுக்கு அருமையான வெளிப்பாடு கிடைக்கி, என் தேவனை ஏன் நினைக்க விட்டுன்னு சொல்லி அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்த பிற்பாடுதான் 3ஆம் வசனத்துல சொல்றாரு, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்த. வாசஸ்தலம் எங்க வெளிப்படுத்தப்படுது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தொடர்ந்து. அந்த வெளிப்பாடு இல்லாமல் இன்னைக்கு அநேக சபை நடத்துற சொல்றாங்க, அநேக சபைக்கு போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேஸ்ட். நான் வசனத்தின் அடிப்படையில் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறேன். ஏன் வேஸ்ட் சொல்றேன் தெரியுமா? வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். பலிபீடம் இல்லையா? சிலுவையை பற்றிய வெளிப்பாடு உனக்கு இல்லையா? வாசஸ்தலத்துல தேவன் ஆராதிக்கன்னு சொல்லாத. அதெல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்படாத வாசஸ்தலத்தின் பொய்யான கூடாரங்கள். அதனாலதான் பிரியமானவர்களே, அங்க என் தேவனை ஏன் கேட்ட இடத்துல நீங்க பாக்குறீங்களா, உங்களுடைய என்னுடைய அந்த மாம்ச இச்சைகள் செத்து கொண்டிருக்கிறது. உங்களை என்னையும் பாழாக்கக்கூடிய பயங்கரமான அருவருப்பான உலகத்தினுடைய இச்சைகள் அங்கே செத்து மடிந்து கிடக்கிறது. அந்த காட்சியை பாராத பட்சத்தில் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற அந்த இடத்துக்கு வரவே கூடாது. தாவீதும் வரல, நீங்கள் நானும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அதை 3ஆவது வசனத்துல கொண்டு வந்துட்டார். செல்வி குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டா? சிலுவைன்னு சொல்றோம். இந்த சிலுவை எதை குறிக்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் மரணத்தை குறிக்கிறது பிரியமானவர்களே. அவருடைய மரணத்திலே நம்முடைய பழைய மனுஷனுடைய மரணமும் காண்பிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அதனாலதான் இப்படிப்பட்ட சத்தியத்தை அறியும் போது நம்மளால மனம் போன போக்கில் போக முடியாது. நம்முடைய மனசு மாம்ச விரும்பினவைகளை இனி செய்ய முடியாது. நம்முடைய இஷ்டப்படி வாழ முடியாது, இஷ்டப்படி பேச முடியாது. கண்ணுக்கு இச்சையா இருக்கக்கூடிய, கண்களின் இச்சையை தூண்டக்கூடிய காரியங்களை ரசிக்க முடியாது. எல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஏசாயா அப்படிப்பட்ட பெரிய ஏசாயா ஒரு பெரிய மனுஷன் தான். அவரை சேவிக்கிறதுக்கு அவன் அழைக்கப்படுகிறான், உண்மைதான். ஆனா உடனே கொண்டு வரல, நீ முத பலிபீடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் சேவிக்கவா. இதோ என்ன சொல்றாரு, ஏதோ அடியன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இதை முன்னால சொல்லிதான் வச்சுக்கோங்களேன், பலிபீடத்துக்கு வர்றதுக்கு முன்னால சொல்லிதான் வச்சுக்கோங்களேன், ஏசாயெல்லாம் தூக்கி எரிஞ்சிருப்பார். நான் உண்மையில அதை விசுவாசிக்கேன். என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? நான் உண்மையில அப்படி நினைக்கேன். என்னது சேவிக்க வர்றியா? இதோ நான் இருக்கிறேனா, காது இதை உடைச்சிருவேன் உண்டிலன்னு பண்ணிருப்பார். நான் உண்மையில அப்படி நினைக்கிறேன். அசுத்த உதலோடு ஏன் என்ன சேவிக்க வர்றியா, வெளியே போ முதல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அசுத்த உதல்களை வச்சுக்கிட்டு என்ன சேவிக்க வரணும்னு சொல்றியா, அப்படிதான் கண்டிப்பா ஆண்டு சொல்லியிருப்பார். அப்பேற்பட்ட மோசையை அவர் கொல்ல பாக்குறாரு. எதுக்கு? சேவிக்க வர்றதுக்காகவா? சேவிக்க வர்ற ஆண்டவரு
ஆமா, சேவிக்க ஒண்ணு அழைச்சாச்சு. ஆனா பாதியில் அவர் பார்க்கிறார், எப்பா விருத்த சேதனை இல்ல, பாவ சரீரத்தை கலைந்து விடக்கூடிய அந்த கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் சொல்லி அங்கே கிறிஸ்துவை பற்றுகிற விருத்த சேதனம் சொல்லி கொலோசியர் 2:11 இருக்கு. அந்த விருத்த சேதனை இல்ல. இப்ப சிப்போரால் அதை செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வர முடியும். சும்மா அவரை சேவிக்கிறேன் இல்ல, அதெல்லாம் சேவிக்கலாம் முடியாது. அப்பேற்பட்ட மோசே அவர் கொல்ல பார்த்தார் என்று சொல்லி யாத்திராம 4வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப சிப்போரால் ஒரு கருக்கான கல்லை எடுத்து அங்க ஒரு விருத்த சேதனத்தை ஏற்படுத்துறார். அந்த விருத்த சேதனம் ஒண்ணு அங்க குடும்பத்துல நடக்கும் போதுதான், அந்த பிள்ளைகளுக்குள்ள நடக்கும் போதுதான் அவனை சேவிக்கிறதுக்கு விடுறார். போ, அவ்வளவுதான், போ, நீ சேவிக்கலாம், கிராண்டட். அதான் உண்மையான அர்த்தம். அவர் அவனை விட்டு விலகின அர்த்தம், போ, இன்னும் பாதையில போ அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். எல்லாம் ஆளை காலி பண்ணிருப்பாரு. ஏன் கொல்ல பாக்குறார்? எதுக்காக? ஏன்னா ஆண்டவர் அங்க மரணத்தை கொடுக்க வர்றார். ஏன் தெரியுமா? பலிபீடம் இல்லாமல் நீங்கள் அங்க சேவிக்க வர முடியாது. அங்க விருத்த சேதனம் தானே செய்யப்பட்டது. விருத்த சேதனத்தை குறித்து கொலோசியர் 2:11 சொல்லுது, அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அந்த மாம்ச சரீரம் பாருங்க, மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் களைந்து விடப்படக்கூடிய இடம் கல்வாரி சிலுவை. பழைய மனுஷன் அங்கதான் அடிக்கப்பட்டிருக்கிறான். அவருடைய மரணம், அவருடைய அடக்கத்தை குறித்து பேசுகிறார். அதான் அந்த விருத்த சேதனம். அதனால கொலோசியர் 2:11 அந்த சரீரத்தை கலந்து விடத்தை பத்தி பேசிட்டு அதுக்கு அடுத்த வசனத்திலே ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களான்னு சொல்லி அந்த வெளிப்பாடு வருகிறது. பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட மோசைக்கு அதுதான், ஏசாயாவுக்கு அதானே. ஏசாயா யாரை நான் அனுப்பேன், யாரும் நமது காரியமா போவான்னு ஆண்டு பேச மாட்டாரு. என்னை சேவிக்க வர்றாயெல்லாம் கேட்க மாட்டார். முதல்ல ஏசாயாவை பலிபீடத்துக்குள்ள கொண்டு போகணும், அதுக்கப்புறம் தான் சேவிக்கிறது. பலிபீடம் இல்லாமல் சேவிக்க முடியாது. பலிபீடம் இல்லாமல் அவருக்கு உகந்த வாசஸ்தலமாய் காணப்பட முடியாது. பலிபீடம் இல்லாமல் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் என்கிற அந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளே வர முடியாது. அர்ப்பணம் செய்வோமா? இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாரு. ஆண்டவர், இந்த பலி இல்லாமல், பலிபீடம் இல்லாமல், கல்வாரி சிலுவை காட்சி இல்லாமல், கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன் மாண்டு விட்டான், எங்களுடைய எல்லா இச்சைகளை தூண்டக்கூடிய பழைய மனுஷன் சிலுவையிலே மரித்து விட்டான் என்கிற அந்த வெளிச்சம் இல்லாத பட்சத்தில் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் என்கிற ஸ்லாக்கியத்துக்குள் நாங்கள் வர முடியாது. எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் தொடர்ந்து இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தி, எங்களை ஆட்கொண்டு பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே பலி இல்லாமல், சிலுவை இல்லாமல், அந்த சிலுவையில் எங்களுடைய பழைய வாழ்க்கை மாண்டு போகாமல், எங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் கல்வாரி சிலுவையிலே பரிகரிக்கப்பட்டு விட்டது என்கிற அந்த நிச்சயத்தை கொண்டிராமல் நாங்கள் உம்மை சேவிக்க முடியாது. உம்மை சேவிக்கிற அந்த சந்ததியாய் நாங்கள் எண்ணப்பட முடியாது. தகப்பனே, எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.